கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்றும் கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், இன்று இதுவரை எவ்வளவு பேர் தரிசனம் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயப்ப சீசன் தொடங்கியதிலிருந்து எந்த அளவிற்கு பக்தர்கள் சபரிமலையை நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள்? சொல்லுங்க. மோகன், கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களை பார்க்கும் பொழுது நான் 90,000, அதே போன்று 1,00,000, அதை தாண்டி 80,000 என பக்தர்கள் தரிசனம் என்பது செய்து வந்தனர். ஆனால் கடந்த 2 நாட்களாக நேற்று முன்தினமும் பார்க்கும் பொழுது எண்ணிக்கை என்பது மிக மிக குறைந்திருக்கிறது. அதே போன்று இன்றும் காலையை பொறுத்த அளவில் பக்தர்கள் வருகை என்பது எண்ணிக்கை அளவில் சற்று குறைந்திருக்கிறது என்று கூற வேண்டும். நேற்று தினம் மட்டும் 65,632 பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். இன்று காலை 7 மணி வரையிலும் 25,174 பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளனர். தற்பொழுதும் அந்த பக்தர்கள் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் பக்தர்கள் வருகை மிக மிக குறைந்திருக்கிறது. நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் சுமார் 29 நாட்களில் 24 லட்சம் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். இதே போன்று பெரிய பாதை வழியாகவும் இந்த வருடத்தை பொறுத்த அளவில் அதிகமான பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டிருப்பதாக தேவசம் போர்டு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எருமேலியிலிருந்து அழுதக்கடவு வழியாக செல்லும் அந்த பெரிய பாதையாக இருக்கட்டும், அதே போன்று புல்லுமேடு, சத்திரம் போன்ற வழியாக செல்லும் பெரிய பாதை வழியாகவும் அதிக பக்தர்கள், குறிப்பாக இதுவரையிலும் 1,02,338 பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு 2 வார காலத்துக்கு 1,00,000 வரையிலும் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த பக்தர்களின் வருகை என்பது மிக மிக குறைந்திருக்கிறது. எனவே வரும் காலகட்டத்தில் மண்டல பூஜை என்பது 27ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இனி வரும் நாட்களில் பக்தர்களை அதிகரிக்க ஒரு ஆலோசனை கூட்டம், குறிப்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பக்தர்களை அதிகரிக்க தேவசம் போர்டும் அதே போன்று காவல்துறையும் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது இன்றைய தினம் நடத்துகிறது. அதன் பிறகு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஒரு வாய்ப்பும் இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்படுகின்றன. ஆனால் 2 நாட்களாக கூட்டம் என்பது மிக மிக குறைந்திருக்கிறது. மோகன், விவரங்களை, காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.